அடுத்தது இன்னொரு குற்றச்சாட்டு சொல்லியிருந்தது, சோனியா காந்தி அவர்கள் வந்து ராகுல் காந்தியை பிரதமராக்கணும்னு நினைச்சிருக்காங்க. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து உதயநிதியை முதலமைச்சராகணும்னு நினைச்சிருக்காங்க. அது இந்த என்டிஏ இருக்கிற வரைக்கும் நடக்காது. மேலே டெல்லியும் நடக்காது, தமிழ்நாட்டிலும் நடக்காதுங்கிற ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காரு. இதை எப்படி பார்க்குறீங்க? டெல்லியில் நடக்குமா இல்லையான்னு எனக்கு தெரியல. தமிழ்நாட்டில் நடக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா டெபுட்டி சிஎம்மே மாற்றிட்டாங்க அவரை. இன்னும் சிஎம்மாக மட்டும்தான் மாறணும். சிஎம்மாக மாறணும்னா தமிழ்நாட்டில் இருக்கிற களம் கொஞ்சம் மாறினா போதும். இப்போ சிஎம்மாக மாறணும்னா இந்த 4 முனை போட்டி உறுதியாகணும். எதிர்க்கட்சிகள் இதை விட ஏற்கனவே வலிமையற்று இருக்கிறாங்க, இன்னும் வலிமையற்று போகணும். சூப்பராக ஆகிடுவாங்க. என்ன உதயநிதி சிஎம் ஆக முடியாதா என்ன? இன்ப நிதியே எப்போ சிஇஓ ஆக போகிறாங்கன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க ரெஜெயின்ட்டுக்கு. நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் சொல்கிற மாதிரி வாரிசு அரசியல் மக்கள் மத்தியில் பிரச்சனையாக இருக்குன்னா அந்த வாரிசு அரசியலையாவது நீங்கள் வந்து கூர்மைப்படுத்தி கொண்டு போகணும். பாருங்கள், அப்பா வந்தார், பையன் வந்தார், அவரோட அப்பா அந்த தாத்தாவோட பேரன் வந்தார், இப்போ அவரோட கொள்ளு பேரன் வராருங்க. இப்படினாவது கொண்டு போக தெரியணும். அதுவும் தெரியல. இப்போ என்னதான் பண்ணுற எதிர்க்கட்சி? மக்கள்கிட்ட ஊழலை பற்றின ஒரு பெரிய எதிர்ப்பு இல்லைன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லைங்க, இருக்குங்க. அதை அட்ரஸ் பண்ணலைங்க இவங்க. அதெல்லாமே இருக்குது. இப்போ திருநெல்வேலி எடுத்துக்கோங்க. திருநெல்வேலி பகுதியிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா, நான் திரும்பி சொல்கிறேனே, இந்த கட்சிகளுக்கெல்லாம் ஒரு பயம் இருக்குது. சாதி பற்றி பேசுகிறோன்னா ஓட்டு விழாதுன்னு. நீங்கள் வந்து பட்டியலின மக்களை கன்சால்டேட் பண்ணணும் அப்படின்னு விரும்புகிறீங்க. ஸோ பேரை மாற்றலாம் போதும் நினைக்கிறீங்க. அது இல்லை. நீங்கள் வந்து அடிப்படை பிரச்சனையை பற்றி பேசணுவாங்க. அங்கே சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும்னு கேட்குறாங்க. நீங்களும் எடுக்க சொல்லுங்கள் பார்ப்போம். எடுக்க சொல்லி அவங்கள இன்னும் இடித்துரைப்பு பண்ணுங்க. நீங்கள் அதை பண்ண மறுக்கிறீங்க. அங்கெல்லாம் அவர் லாக் ஆவார் சிஎம். ஆனால் சிஎம் எங்கெல்லாம் லாக் ஆவாரோ அங்கெல்லாம் அவங்க விட்டுடுறாங்க. அதனால தான் எனக்கு விஜய் சொல்கிற மாதிரி சந்தேகம் வருது. ஒருவேளை அண்டர் டீலிங்கோ